வணக்கம் வியூவர்ஸ். இந்த எபிசோடில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, வஞ்சரம் ஃப்ரை அல்லது நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கான ரெசிபி வந்து நான் ஒரு கேஜிக்கான ரெசிபி நான் சொல்கிறேன். ரொம்ப ராயலாக ரிச்சாக இருக்கும். அதாவது நம்ம நார்மலாக வந்து இந்த ஹோட்டலில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இந்த கல்லில் பொறிச்சு சாப்பிட்றத விட இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், ராயலாக இருக்கும். 1 கிலோ வஞ்சரம் ஃபிஷ் எடுத்துங்க, இல்லை வேறு எந்த ஃபிஷ்ஷை எடுத்தாலும் சேர்த்தேன். அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி அதில் ஆட் பண்ணிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. ஒரு 25 கிராம் மிளகா பொடி, ஒரு 10 கிராம் மஞ்சள் தூள், ஒரு 25 கிராம் ஜீரகத்தூள், ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை தேவைன்னா விட்டுலாம். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் போட்டுங்க, வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வஞ்சரம் மீன் அல்லது எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி தடவி ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் தவா ஃப்ரை பண்ணாலும் சரி, ஆயில் ஃப்ரை பண்ணாலும் சரி, சும்மா டேஸ்ட்டு தட்டி தூக்கும். எல்லோரும் மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம் புளிவாங்க அல்லது வந்து ஹோட்டலெல்லாம் வினிகர் ஊற்றுவாங்க. நம்ம இதில் வந்து புளி சேர்த்துருக்கோம். புளி, அந்த மிளகாத்தூள், அந்த ஜீரகத்தூள், இது 2 தான். அதாவது நம்ம வந்து ஒரு பொருளோட வந்து ரிச் டேஸ்ட்டை வந்து கொடுக்கணும்னா அதோட ஃப்ளேவர்லேயே நம்ம விட்டுறணும். அந்த 1 கிலோ மீனில் கொண்டு போய் எல்லா பொடியையும் கலந்து மல்லிப்பொடி, அந்த பொடி, மீன் மசாலா அதையும் போட்டு அந்த ஒரிஜினல் மீனோட டேஸ்ட்டை வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெசிபி, அந்த புளியோட அந்த மிளகாத்தூள், அதுவும் நம்ம காரத்துக்கண்டி தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காரத்தை சேர்த்துக்கலாம். 2 மிக்ஸ் ஆகி அந்த புளியும் அந்த காரமும் வேறு லெவலில் ரிச்சாக இருக்கும். தேவைன்னு நீங்கள் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை நல்லா இன்னும் கமன்னு இருக்கும். ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.